லே ஆஃப் பண்ண போகிறாங்க கன்ஃபார்ம். என்ன பண்ணுறது, 4 வருஷமாக வேலை நல்லா தான் செஞ்சேன். அப்பப்போ எங்கன்னா லீவ் போடுவேன், அதுக்குன்னு இப்படி செஞ்சுட்டாங்க. சரி, நான் எனக்கு நோட்டீஸ்லேயே 2 மாதம். ஆனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அப்படியே 15 நாள் அனுப்பிச்சிடுவாங்க. கம்பன்சேட்டாக எதுனா தருவீங்கன்னு கேட்டால் இல்லையா, அதெல்லாம் இல்லை, அதையும் தரணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரிஜினல் ஐடி கம்பெனி போல். படத்தில் பார்த்துலாம் வேறு கார்பரேட்டில் வேலை செய்யணும்னு தான் தெரியும் கார்பரேட்னு என்ன இதுன்னு. இப்போ கவர்மெண்ட்டாக ரூல் போட்டு கிராஜுவேட் 5 வருஷத்துலேருந்து 2 வருஷம், அதை போய் கேட்டால் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலைல்ல, அப்படியும் தரணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ, நாளையும் நெக்கலாக பேச முடியல, அவங்களும் நெக்கலாக பேசுகிறாங்க. என்ன ஒன்றுமே சூடாகிடுச்சு, உடம்பா சரியில்லை. கிளம்பி வந்துட்டேன், நீ சீக்கிரம் 6:30 6 மணிக்கு கிளம்புனேன், 6:30 வீட்டு 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்புனேன், அதே சீக்கிரம்னா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, வீட்டில் வேறு கடன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் 2026 தரமாக ஆரம்பிக்குது எனக்கு. எடுத்தோடனே அக்காளி லேஃபாக பண்ணி விட்டாளுங்க. என்ன பண்ணுறது, எங்கே போய் முட்டுறதுன்னு தெரில, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. ஒரே ஃபீல்டில் வேறு உட்காந்துட்டேன். இப்போ வேறு இந்த ஃபீல்டு வேறு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. என்னை லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன ஃபீல்டில் இருக்கேன்னு நான் ரிவீல் பண்ணுறேன். இல்லைன்னா என்னை சொறி விட்ருவானுங்க, வேறு கம்பெனிக்கு ஜாயின் பண்ண விடாது மாதிரி. அதனால் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உடம்பு சரியில்லை, அது இல்லாமல் ஐயோ உடம்பு விட்டாடுகளே. விட்டாமலே இந்த வீடியோ கூட யாரும் பார்க்க மாட்டாங்க, புலம்புறது. ஐயோன்னு சரிங்க, திரும்ப கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது இப்போ என்ன பண்ணன்னு தெரில, நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபர்தராக. ஓகே, பாய்.